ஹாய் வெல்கம். இந்த வீடியோவில் நாம் அப்ளைடு மேத்தமேட்டிக்ஸ் 2 பாடத்தில் 6th எக்ஸசைஸ் ஃபேஸர் ட்ரையாங்கிள் இந்த எக்ஸசைஸை ஜியோஜிப்ராவில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். இந்த வீடியோவில் நாம் லேபில் இந்த எக்ஸசைஸை எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். ஸோ இந்த எக்ஸசைஸ்க்கான பேசிக் கான்செப்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பேசிக் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க அப்ளைடு மேத்தமேட்டிக்ஸ் 2 எக்ஸசைஸ் 6 பேசிக் கான்செப்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கிற டெர்மினாலஜிஸ் கொஞ்சம் ஈஸியாக புரியுங்க. ஸோ முதல்ல அந்த வீடியோ பார்த்துருங்க. இந்த கொஸ்டினில் நமக்கு 2 பார்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஃபேஸர் சம் ஆஃப் ஆக்டிவ் பவர் அண்டு ரியாக்டிவ் பவர் இது நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. இங்கே பாருங்கள், S ஈக்குவல் டு 550 ப்ளஸ் 952.63 J இந்த இன்புட் நமக்கு கொடுத்துருவாங்க கொஸ்டினில். இதில் 550 இதுக்கு பேர் ஆக்டிவ் பவர், 552.63 இதுக்கு பேர் ரியாக்டிவ் பவர். இது ரெண்டோட சம் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரியல் பார்ட் 550, இமேஜினரி பார்ட் 552.63 இன்டு ஜே அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸ் கான்ஸ்டன்ட். நம்ம ஐ அப்படிங்கிற லெட்டரில் அதை நம்ம படிச்சிருப்போம். பட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் அந்த காம்ப்ளெக்ஸ் கான்ஸ்டன்ட்டை ஜே அப்படிங்கிற லெட்டரில் டினோட் பண்ணுறாங்க. பிகாஸ் ஐ, ஸ்மால் லெட்டர் ஐ அவங்க கரண்ட் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதுனால ஜே அப்படிங்கிற லெட்டரை காம்ப்ளெக்ஸ் கான்ஸ்டன்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்புட் S ஈக்குவல் டு 550 ப்ளஸ் 952.63 இன்ட்டு ஜே இதை கொடுத்துருவாங்க. ஸோ இந்த இன்புட்டுக்கு நாம் ஃபேஸர் டயக்ராம் வரையணும். அதில் இருந்து அப்பேரண்ட் பவர் கால்குலேட் பண்ணணும். அண்ட் அந்த சர்க்கியூட்டில் வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இடையில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் ஃபேஸ் ஆங்கிள் கால்குலேட் பண்ணணும். ஸோ அதிலிருந்து பவர் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின். செகண்ட் பார்ட்டில் ரியல் பவர் கொடுத்துருவாங்க. ரியல் பவர் ஆர் நம்ம ஏற்கனவே அதுக்கு வேற ஒரு பேர் வச்சுருக்கிறோம், ஆக்டிவ் பவர். ஆக்டிவ் பவர்னாலும் ரியல் பவர்னாலும் ரெண்டும் ஒன்று தான். ஸோ ரியல் பவர் கொடுத்துருவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 10 kW. பவர் ஃபேக்டர் கொடுத்துருவாங்க. பவர் ஃபேக்டர் 0.6 ஃபார் எக்ஸாம்பிள். அதே போல் வோல்டேஜ் கொடுத்துருவாங்க 400 volts. இந்த 3 இன்புட்டில் இருந்து ரியல் பவர், பவர் ஃபேக்டர் அண்டு வோல்டேஜ் இதில் இருந்து நாம் அப்பேரண்ட் பவர், ரியாக்டிவ் பவர் இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறமா ஃபேஸர் சம் கொடுக்கணும். ஃபேஸர் சம் அப்படிங்கிறது அப்பேரண்ட் பவர் ஈக்குவல் டு ரியல் பவர் ப்ளஸ் ரியாக்டிவ் பவர் இன்ட்டு காம்ப்ளெக்ஸ் கான்ஸ்டன்ட். அந்த ஃபார்மில் நம்ம எழுதணும். அதுக்கு பேர் ஃபேஸர் சம். ஸோ இந்த ஃபேஸர் சம் ரெப்ரசன்டேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும் செகண்ட் பார்ட்டில். இதெல்லாம் கால்குலேட் பண்ண பிறகு அவுட்புட் டேபிளில் நம்ம ரெக்கார்ட் பண்ணணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவுட்புட் டேபிள் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு உள்ளது. இதில் ஃபேஸர் சம் கொடுத்துட்டாங்க. அதில் இருந்து நம்ம ஃபேஸ் ஆங்கிள், பவர் ஃபேக்டர் அண்டு அப்பேரண்ட் பவரோட மேக்னெட்யூட், நியூமரிக்கல் வேல்யூ ஆஃப் அப்பேரண்ட் பவர். ஸோ அந்த நமக்கு ஏற்கனவே ஆக்டிவ் பவர் அண்ட் ரியாக்டிவ் பவர் ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட்டில் இருக்கும். அதையும் எடுத்து நம்ம ரெக்கார்ட் பண்ணணுங்க. ஸோ திஸ் இஸ் ஃபார் பார்ட் 1. பார்ட் 2ல் ஆக்டிவ் பவர், பவர் ஃபேக்டர், வோல்டேஜ் கொடுத்துருவாங்க. இதிலிருந்து ஃபேஸ் ஆங்கிள், கரண்ட், ரியாக்டிவ் பவர் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அதில் இருந்து ஃபேஸர் சம் கண்டுபிடிக்கணுங்க. ஸோ ஃபேஸர் சம் அண்டு வேல்யூ ஆஃப் அப்பேரண்ட் பவர் கால்குலேட் பண்ணி டேபிளில் ரெக்கார்ட் பண்ணிட்டோம்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிருங்க. ஓகே, இதை ஜியோஜிப்ராவில் எப்படி டீட்டெயிலாக ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் அகைன் கொஸ்டினை நல்லா பார்த்துக்கோங்க.
ஸோ இதில் ரெண்டு பார்ட்டையும் நம்ம ரெண்டு தனித்தனி ஜியோஜிப்ரா விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் பார்ட்டுக்கு ஒரு விண்டோ தனியாக, செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு விண்டோ தனியாக. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட் பார்ட் எப்படி ஒர்க் அவுட் பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஓகே, நமக்கு கொஸ்டினில் ஃபேஸர் சம் கொடுத்துட்டாங்க. S equal to 550 plus 952.63 J. So apparent power equal to active power plus reactive power into J கொடுத்துட்டாங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம இன்புட் கொடுக்கலாங்க. ஸோ கேபிட்டல் S equal to 550 plus 952 J கொடுத்துருப்பாங்க. பட் நாம் ஜியோஜிப்ராவில் I தான் இன்புட் கொடுக்கணும். அதுதான் ஜியோஜிப்ரா காம்ப்ளெக்ஸ் கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிறோங்க. ஸோ 550 ப்ளஸ் 952.63 இன்ட்டு I. ஓகே, என்ட்ரு கொடுத்துருங்க. ஸோ இது நமக்கு கிராஃபிக்ஸ் வியூவில் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக பிளாட் ஆயிரும். ஸோ இதோட ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு அதோட நேம் அண்டு வேல்யூ செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த கிராஃபில் ஆரிஜின் பிளாட் பண்ணலாம். ஆரிஜினுக்கு லேபிள் O ஈக்குவல் டு ஆரிஜின் 0,0. ஓகே, ஸோ ஆரிஜின் பிளாட் ஆயிடுச்சு. அடுத்ததா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் 550 ப்ளஸ் 952.63 I, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ரியல் பார்ட்டு தான் நம்ம வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மேலே பிளாட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ரியல் பவருக்கான சிம்பிள் கேபிட்டல் P, ரியல் பவர் ஆர் ஆக்டிவ் பவர்னு சொல்லுவோம், கேபிட்டல் P ஈக்குவல் டு, அதை நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணுறதுக்காக ரெண்டு கோஆர்டினேட் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் ரியல் பார்ட் ஆஃப் S, கமா அதை எக்ஸ் ஆக்சிஸ் மேலே பிளாட் பண்ணுறதுக்காக நம்ம y கோஆர்டினேட் 0 கொடுக்குறாங்க. ஸோ கேபிட்டல் P ஈக்குவல் டு ரியல் பார்ட் ஆஃப் S, கமா 0. ஓகே, ஸோ பிளாட் ஆகிடுச்சு பாருங்கள். அதுக்கும் ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸில் நேம் அண்ட் வேல்யூ செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபேஸர் சம்மோட ரியல் பார்ட் அதுதான் வந்துட்டு நமக்கு ஆக்டிவ் பவர். அதை நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் பிளாட் பண்ணிட்டோம். அடுத்தது இப்போ நம்ம அப்பேரண்ட் பவர் அப்படிங்கிறது இந்த ஃபேஸர் சம் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரெப்ரசன்டேஷன் இருக்கு இல்லைங்களா, இதோட மாடுலஸ் வேல்யூக்கு நம்ம ஜாமெட்ரிக்கலாக என்ன படிச்சிருப்போம், ஆரிஜினில் இருந்து அந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுற லைன் செக்மெண்ட்டோட லென்த்து, அந்த லென்த்து தான் வந்துட்டு நமக்கு மாடுலஸ் வேல்யூ. ஸோ அப்பேரண்ட் பவர் கால்குலேட் பண்ணுறதுக்கு, ஸோ அப்பேரண்ட் பவர் ஈக்குவல் டு, ஸோ நம்ம இப்போ செக்மெண்ட் போட போகிறோம். செக்மெண்ட் ஆரிஜினோட பேர் நம்ம O வச்சுருக்கோம். ஆரிஜினில் இருந்து S வரைக்கும் இருக்கிற அந்த செக்மெண்ட் தான் நமக்கு மாடுலஸ் வேல்யூ. ஸோ இதுதான் அப்பேரண்ட் பவர். ஸோ அப்பேரண்ட் பவர் அதோட ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டியில் இதை நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் ப்ளூ கலர் வச்சுக்கோங்க. அண்டு பேசிக்ஸில் நேம் அண்டு வேல்யூ. ஸோ அப்பேரண்ட் பவரோட நியூமரிக்கல் வேல்யூ 1100, அதாவது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மாடுலஸ் வேல்யூ. ஓகே, அடுத்தது ஆக்டிவ் பவர் அப்படிங்கிறது நமக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ரியல் பார்ட். அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே பிளாட் பண்ணியிருக்கோம். இந்த ஆரிஜினில் இருந்து P வரைக்கும் இருக்கிற இந்த லைன் செக்மெண்ட்டோட லென்த்து தான் ஆக்டிவ் பவர். அதை நம்ம கிராஃபில் வரைய போகிறோம் அந்த லைன் செக்மெண்ட்டை. ஸோ ஆக்டிவ் பவர் equal to segment origin to P point. So active power. Okay. Active power ஓட ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு அதோட கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கலரில் ஃபஸ்ட்டு நேம் அண்ட் வேல்யூ கொடுத்துருங்க. அண்ட் கலரில் நம்ம அதுக்கு ஒரு க்ரீன் கலர் வச்சுக்கோங்க.
ஓகே. ஸோ ஆக்டிவ் பவர் 550. அடுத்ததா ரியாக்டிவ் பவர். ரியாக்டிவ் பவர் அப்படிங்கிறது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபேஸர் சம்மோட இமேஜினரி பார்ட். ஸோ ரியாக்டிவ் பவர் ஈக்குவல் டு செக்மெண்ட் S to P. ஸோ எஸ்ல இருந்து P வரைக்கும் இருக்கிற செக்மெண்ட் தான் ரியாக்டிவ் பவர். என்டர் கொடுத்துருங்க. ஓகே. ரியாக்டிவ் பவருக்கு நம்ம ஒரு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸில் கலரில் ரெட் கலர் வச்சுக்கலாம். பேசிக்ஸில் அதோட நேம் அண்டு வேல்யூ செட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஆக்டிவ் பவர், ரியாக்டிவ் பவர், அப்பேரண்ட் பவர். ஸோ மூணையும் கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்ததா இந்த செட்டப்க்கு வாட் இஸ் ஃபேஸ் ஆங்கிள் அண்ட் வாட் இஸ் பவர் ஃபேக்டர். ஃபேஸ் ஆங்கிள் அப்படிங்கிறது ஆக்டிவ் பவருக்கும் அப்பேரண்ட் பவருக்கும், ஆக்டிவ் பவர் அண்டு அப்பேரண்ட் பவர் இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் தான் ஃபேஸ் ஆங்கிள். ஸோ ஃபேஸ் ஆங்கிள் கால்குலேட் பண்ணுறதுக்கு நாம் இங்கே பாருங்கள், ஆங்கிள் டூல் எடுங்க. ஆங்கிள் டூல் எடுத்துட்டு ஸோ நம்ம 3 பாயிண்ட் செலக்ட் பண்ணலாம். P, O, S. ஸோ POS இந்த ஆங்கிள், இந்த ரெண்டு லைன் செக்மெண்ட்டுக்கு இடையில் இருக்கிற ஆங்கிள். ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு 60 டிகிரி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஜாமெட்ரிக்கல் டூல் எடுத்தும் ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம். ஆர் இன்னொரு மெத்தடில் நம்ம கமாண்ட் கொடுத்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஆங்கிள் நம்ம ஃபேஸ் ஆங்கிளுக்கான சிம்பிள் phi ஈக்குவல் டு ஆங்கிள் வித்தின் ப்ராக்கெட்ஸ் எந்தெந்த பாயிண்ட்டுக்கு இடையில் P, ஆரிஜின் O அண்டு S. ஸோ P பாயிண்ட், ஆரிஜின் அண்ட் S பாயிண்ட் அதுக்கு இடையில் இருக்கிற இந்த ஆங்கிள். அதுக்கான கமாண்ட் ஆங்கிள் POS. என்டர் கொடுத்துருங்க. ஸோ ஃபேஸ் ஆங்கிள் phi ஈக்குவல் டு 60 டிகிரி. இதில் இருந்து நாம் பவர் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணலாம். பவர் ஃபேக்டருக்கு சிம்பிள் கேபிட்டல் Fனு வச்சுக்கோங்க. பவர் ஃபேக்டர் ஈக்குவல் டு காஸ் வித்தின் ப்ராக்கெட்ஸ் ஃபேஸ் ஆங்கிள் phi. காஸ் phi இதுதான் பவர் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. ஸோ பவர் ஃபேக்டர் ஈக்குவல் டு 0.5. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் கொஸ்டினில் இருக்கிற எல்லா பார்ட்டுக்கும் நம்ம ஆன்சர் போட்டுட்டோம். இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அவுட்புட் டேபிளில் ரெக்கார்ட் பண்ணிடலாங்க. ஓகே. ஸோ ஃபேஸர் சம் எஸ்ஸுக்கான ரெப்ரசன்டேஷன் S ஈக்குவல் டு 550 ப்ளஸ் 952.63 I. ஸோ கொஸ்டினில் J கொடுத்துருப்பாங்க, நம்ம இங்கே I எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. காம்ப்ளெக்ஸ் கான்ஸ்டண்ட்டை நம்ம ஐன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஃபேஸ் ஆங்கிள். ஃபேஸ் ஆங்கிள் நம்ம என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம்? ஃபேஸ் ஆங்கிள் phi ஈக்குவல் டு 60 டிகிரி. ஓகே. ஸோ 60 டிகிரி. பவர் ஃபேக்டர், பவர் ஃபேக்டருக்கு ஃபார்முலா காஸ் phi. ஸோ F அதுக்கான சிம்பிள் F ஈக்குவல் டு காஸ் phi. வேல்யூ பாருங்கள் 0.5. ஸோ F ஈக்குவல் டு 0.5. அடுத்தது அப்பேரண்ட் பவரோட மேக்னிடியூட். மேக்னிடியூட் ஆஃப் அப்பேரண்ட் பவர். அப்பேரண்ட் பவர் இங்கே ஓலேருந்து S வரைக்கும் இருக்கிற இந்த செக்மெண்ட்டோட லென்த்து 1100. 1100. ஆக்டிவ் பவர், ரியாக்டிவ் பவர் கொஸ்டின்லேயே இருக்குது. ஆக்டிவ் பவருங்கிறது ரியல் பார்ட் ஆஃப் த ஃபேஸர் சம். ஸோ இட் இஸ் 550. ரியாக்டிவ் பவர் அப்படிங்கிறது ஃபேஸர் சம்மில் இருக்கிற இமேஜினரி பார்ட் 952.63. ஓகேங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சது.
செகண்ட் பார்ட் பாருங்கள். செகண்ட் பார்ட்டில் ரியல் பவர், பவர் ஃபேக்டர் அண்டு வோல்டேஜ் இது 3 இன்புட் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்பேரண்ட் பவர், ரியாக்டிவ் பவர் அண்டு ஃபேஸர் சம் கால்குலேட் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம தனியாக இன்னொரு விண்டோ ஓப்பன் பண்ணிக்கலாம் செகண்ட் பார்ட்டுக்கு. ஓகே, ஸோ ரியல் பவர் கேபிட்டல் P 10 kW. ஸோ இன்புட் கொடுத்துக்கோங்க, கேபிட்டல் P ஈக்குவல் டு 10. அடுத்தது பவர் ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. பவர் ஃபேக்டர் 0.6. பவர் ஃபேக்டருக்கான சிம்பிள் கேபிட்டல் Fனு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கேபிட்டல் F ஈக்குவல் டு 0.6. ஓகே, ஸோ நாம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஆங்கிள், ஃபேஸ் ஆங்கிள் கொடுத்துட்டு பவர் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா cos phi. இப்போ நாம் அதோட ரிவர்ஸ் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். பவர் ஃபேக்டர் கொடுத்துட்டாங்க, அதில் இருந்து ஃபேஸ் ஆங்கிள் கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபேஸ் ஆங்கிளுக்கான சிம்பிள் phi ஈக்குவல் டு, ஸோ ஃபார்முலா அதோட இன்வர்ஸ், காஸ் இன்வர்ஸ். ஸோ இன்வர்ஸ்க்கு நம்ம A cos ப்ராக்கெட்ஸில் கேபிட்டல் F பவர் ஃபேக்டர். ஓகே, ஸோ ஃபேஸ் ஆங்கிள் 53.1301 degrees. அடுத்ததாக கொஸ்டினில் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. வோல்டேஜ் 400 volt, அதை இன்புட் கொடுத்துக்கோங்க. ஸோ வோல்டேஜ் ஈக்குவல் டு 400. ஓகே, ஸோ இதில் இருந்து நாம் கரண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். கரண்ட்டை நம்ம கேபிட்டல் ஐன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். கேபிட்டல் I ஈக்குவல் டு ரியல் பவர் கேபிட்டல் P டிவைட் பை வோல்டேஜ் கேபிட்டல் V காஸ் phi. காஸ் phiங்கிறது நமக்கு பவர் ஃபேக்டர். ஸோ காஸ் phi. ஓகே, இதுதான் நமக்கு கரண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. ஸோ கரண்ட்டோட வேல்யூ 1/24. ஓகே, இதில் இருந்து நம்ம ரியாக்டிவ் பவர், ஸோ இதுக்கான சிம்பிள் நம்ம கேபிட்டல் Rனு யூஸ் பண்ணுவோம். கேபிட்டல் R ஈக்குவல் டு ஃபார்முலா வோல்டேஜ் இன்டு கரண்ட் இன்டு சைன் phi. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருக்கணும். ஸோ வோல்டேஜ் இன்டு கரண்ட் இன்டு சைன் phi. ஓகே, ஸோ ரியாக்டிவ் பவர் கேபிட்டல் R ஈக்குவல் டு 40/3. ஓகே, அடுத்ததாக இப்போ நமக்கு ரியல் பவர் கேபிட்டல் P இருக்குது, ரியாக்டிவ் பவர் கேபிட்டல் R இருக்குது. இதில் இருந்து நம்ம அப்பேரண்ட் பவரை ஃபேஸர் சம்மாக எழுதிடலாம். அப்பேரண்ட் பவருக்கான சிம்பிள் S ஈக்குவல் டு அதோட ரியல் பார்ட் ரியல் பவர் கேபிட்டல் P ப்ளஸ் அதோட இமேஜினரி பார்ட் ரியாக்டிவ் பவர் கேபிட்டல் R இன்டு காம்ப்ளெக்ஸ் கான்ஸ்டன்ட் I. ஓகே, ஸோ பாருங்கள் ரெப்ரசன்டேஷன் 10 + 13.333 I. ஓகே, பட் நமக்கு ஸ்க்ரீனில் இங்கே பாருங்கள், கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ கேபிட்டல் S கிராஃபில் வந்துருச்சுங்க. ஸோ இதை நம்ம ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு நேம் அண்டு வேல்யூ செட் பண்ணிக்கலாம். நேம் அண்ட் வேல்யூ, ஓகே. ஸோ கேபிட்டல் S இப்போ கிராஃபிக்ஸில் பிளாட் ஆயிடுச்சு. அடுத்தது இதில் இருந்து நம்ம ரியல் பவருங்கிறது 10,
இமேஜினரி பவர் 13.333. இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபேஸர் ட்ரையாங்கிள் நம்ம போன பார்ட்டில் போட்ட மாதிரியே ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ கேபிட்டல் எஸ்ல இருந்து இப்போது ரியல் பவர் இப்போ கேபிட்டல் P1 அப்படின்னு நம்ம செட் பண்ணலாம். ஏன்னா நம்ம கேபிட்டல் பிங்கிற நோட்டேஷன் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கோம். கேபிட்டல் P1 ரியல் பார்ட் ஆஃப் எஸ் கமா அதை ரியல் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸில் பண்ணுறதுனால ஒய் கோஆர்டினேட் 0. ஓகே, ஸோ P1 பிளாட் ஆயிடுச்சு. ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸில் நேம் அண்டு வேல்யூ. ஓகே, அடுத்தது ஆரிஜின் பிளாட் பண்ணிக்கோங்க. கேபிட்டல் O ஈக்குவல் டு 0,0. ஓகே, ஸோ இப்போ 3 பவர் அப்பேரண்ட் பவர் ஈக்குவல் டு அப்பேரண்ட் பவர்ங்கிறது ஆரிஜினில் இருந்து எஸ் பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற செக்மெண்ட்டோட லென்த்து, இதுதான் அப்பேரண்ட் பவர். ஓகே, ஸோ அப்பேரண்ட் பவர் பிளாட் பண்ணிட்டோம். அதோட ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸில் கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ப்ளூ கலர் வச்சுக்கோங்க. பேசிக்ஸில் அதோட நேம் அண்டு வேல்யூ. ஓகே, ஸோ அப்பேரண்ட் பவர் 16.6667. அடுத்தது ஆக்டிவ் பவர். ஆக்டிவ் பவர்ங்கிறது ரியல் பவர் ஓல இருந்து P1 வரைக்கும் இருக்கிற லென்த். ஸோ செக்மெண்ட் O P1. ஓகே, ஸோ ஆக்டிவ் பவருக்கு நேம் அண்ட் வேல்யூ செட் பண்ணிவிட்டு தென் கலரில் க்ரீன் கலர் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆக்டிவ் பவர் ஈக்குவல் டு அதோட குவான்டிட்டி 10. அடுத்தது ரியாக்டிவ் பவர் அப்படிங்கிறது இந்த இமேஜினரி பார்ட் எஸ்ல இருந்து P1 வரைக்கும் இருக்கிற இந்த செக்மெண்ட். ஸோ செக்மெண்ட் எஸ் P1. ஓகே, ஸோ ரியாக்டிவ் பவருக்கும் நேம் அண்ட் வேல்யூ அண்டு கலர் ரெட் கலர் வச்சுக்கோங்க. நேம் அண்டு வேல்யூ செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ரியாக்டிவ் பவர். இப்போது செகண்ட் பார்ட்டுக்கும் நம்ம ஃபேஸர் ட்ரையாங்கிள் கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ கொஸ்டினில் ரியல் பவர் P அண்டு பவர் ஃபேக்டர் F கொடுத்துருந்தாங்க. அதில் இருந்து அப்புறம் வோல்டேஜும் கொடுத்துருந்தாங்க. அதில் இருந்து நம்ம ஃபேஸ் ஆங்கிள், கரண்ட், ரியாக்டிவ் பவர் கால்குலேட் பண்ணி ஃபேஸர் சம் ரெப்ரசன்டேஷன் கொடுத்து அதில் இருந்து அப்பேரண்ட் பவரை நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இது செகண்ட் பார்ட்டும் நமக்கு தேவையான எல்லா பார்ட்டும் கால்குலேட் பண்ணிட்டோம். இதை இப்போ நாம் அவுட்புட் டேபிளில் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ஓகே, ஆக்டிவ் பவர். ஸோ ஆக்டிவ் பவர்ங்கிறது கேபிட்டல் P 10. பவர் ஃபேக்டரும் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. பவர் ஃபேக்டர் ஈக்குவல் டு 0.6. ஃபேஸ் ஆங்கிள் இப்போ நம்ம கால்குலேட் பண்ண ஃபேஸ் ஆங்கிள் பாருங்கள் 53.13 டிகிரி. 53.13 டிகிரிஸ். வோல்டேஜ் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 400 வோல்ட்ஸ். கரண்ட் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். கரண்ட்டோட வேல்யூ 1/24. 1/24. ரியாக்டிவ் பவர் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் 40/3. ஸோ ரியாக்டிவ் பவர் இஸ் 40/3. 40/3. ஃபேஸர் சம் ரெப்ரசன்டேஷன் நம்ம கொடுத்துட்டோம். ஃபேஸர் சம் ரெப்ரசன்டேஷன் கேபிட்டல் S ஈக்குவல் டு 10. அதாவது ரியல் பார்ட் வந்துட்டு
capital P plus imaginary part capital R into I. இதுதான் வந்துட்டு phasor sum. இதில் நமக்கு capital P யோட வேல்யூ 10. இங்கே இருக்கு பாருங்க, capital P 10. capital R வேல்யூ 40/3. 40/3. இந்த 40/3க்கு தான் நம்ம டெசிமலில் நமக்கு என்ன கிடைச்சிருக்குங்க, டெசிமலில் 13.333 ரைட்டுங்களா, அதை நம்ம போட்டுக்கலாம். ஸோ 13.3333. இது ஃபேசர் சம். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மாடுலஸ் வேல்யூ தான் நமக்கு அப்பேரண்ட் பவரோட மேக்னிடியூட், மாடுலஸ் எஸ். ஸோ மாடுலஸ் எஸ்ங்கிறது நமக்கு இங்கே டயக்ராமில் ஓலேருந்து எஸ் வரைக்கும் இருக்கிற இந்த லைன் செக்மெண்ட்டோட லென்த் 16.6667. அதை எழுதிருங்க, 16.6667. ஸோ நமக்கு தேவையான எல்லா டேட்டாவும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இதோட நமக்கு இந்த 6th எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகுது. நம்ம ஜியோஜிப்ராவில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். இதில் இருக்க அந்த டெர்மினாலஜிஸ் அண்டு சில பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எக்ஸாமில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்யூ.